வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வள்ளல் மீடியால இதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் இந்த ஒரு பிரச்சனை சீக்கிரமா முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை தள்ளி வச்சப்போ இப்போ அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சந்தேகிக்கும் வகையில ராமதாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி, அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் நடவடிக்கையும் பார்த்தா பாமக இப்போ ஒரே கட்சியா இயங்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு வரக்கூடிய தேர்தலில் ஒரு மாற்றத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க பொதுவாகவே பாமக அப்படிங்கிற கட்சி எப்படி பாக்குறீங்க? இப்போ பாமக ஏற்பட்டிருக்க பிளவு எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில நம்ம அநேகமா ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுவோம்னு. ஆனா அவங்க பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. சரி, அப்பா பையன் 2 பேரும் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்ப வெளியாட்கள்லாம் போய் பேட்டி எடுத்து போற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. இப்ப சவுக்கு சங்கர் கூட போயிட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லுங்க ஐயா அப்படின்னு கொளுத்தி போட்டுட்டாரு. ஐயோ உங்க பையன் உங்களை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் போட்டு அவர் எமோஷனல்லாம் ஆயிட்டாரு. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சங்கடமான ஒரு சூழல். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியலை பார்க்கணும். என்னன்னா, அடிப்படையில பாமகங்கிற கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு மிக தேவையான கட்சிகளில் ஒரு கட்சியாக பாமக இருக்க வேண்டும். அதுல எனக்கு மாற்றுக்கிறது. காரணம் என்னன்னா, இங்க தமிழ் சமூகத்திலேயே மிக மிக பெரும்பான்மையான சமூகம் எண்ணிக்கையின் அளவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான். ஆனா அந்த வன்னியர் சமூகம் என்பது பல பிரிவுகளாக உடைக்கப்பட்டு அவர்களுக்கான அதிகாரம் என்பது பெரிய இடத்துல இல்லாம அதிக அளவில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக நீங்க இன்னைக்கு ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா பொருளாதார ரீதியில் பெரிய பின்னடைவை சந்தித்த சமூகமாக வன்னியர்கள் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார். அப்ப அவங்க மக்களை ஒரு வழிப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க செய்து கல்வியில அவங்க சமூகத்தை மேல கொண்டு வந்து இன்னைக்குமே தமிழ்நாட்டுல வளர்ச்சி பெறாத மாவட்டங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது வன்னியர்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள் பல இடங்கள்ல வளர்ச்சி இல்லாம இருக்கும். அதுக்கு நிறைய காரண காரியங்கள் உண்டு. ஏன்னா காடு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாகவே இன்னும் அவைகள் இருப்பதை உங்களால உணர முடியும். அப்ப பிரதானமான தொழிலாக விவசாயமும் அதுவும் ஒரு அதிகப்படியான விவசாயம்ங்கிறதும் இல்லாம அது ஒரு மாதிரியான ஒரு அண்டர் டெவலப்டு ஏரியாஸாவே அது இருந்து வருகிறது. பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாம் வராம இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல அந்த மக்களுக்கு கல்வி அறிவிலையும் பின்தங்கப்பட்டு பொருளாதாரத்திலும் பின்தங்கப்பட்டு இருந்த மக்களை ஓர்முகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அரசியல் வடிவத்தை கொடுத்து அவர்களுடைய எண்ணிக்கையை அவர்களுக்கு சாதகமான பலமாக மாற்றி அதன் மூலமாக இடஒதுக்கீடை அவர்களுக்கு என்று தனித்துவமான இடஒதுக்கீடை பெறாரு. இப்ப இந்த போராட்டங்கள்லாம் சாதாரண போராட்டம் இல்லை. இதற்கு விதைகளையும் இதற்கான ஒரு வழிகாட்டலையும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து விதை போட்டு அதுக்கு அயராது களப்பணி செய்து ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் போகாத ஊர் இருக்குமா அப்படின்னா சந்தேகத்திற்குரியது. அத்தனை கிராமங்கள், நான் சொல்றது ஒரு குக் கிராமம், அதுவும் வட தமிழகத்துல எல்லா குக் கிராமத்திற்கும் அவர் போயிருப்பார். அவர் தான் சொல்றாரு 95,000 கிராமத்துக்கு மேல போயிருக்காரு. இயல்பாகவே அவர் ஒரு மருத்துவர். அவர் சமூகத்தில் அவர் படித்த ஒரு மருத்துவராக வளர்ந்து வரும் பொழுது அவங்க மக்கள் எல்லாருக்கும், ஆனா அவங்க மக்கள்னா மொத்தமா தான் சொல்றேன், அது வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர் ஒரு எளிய மருத்துவராக தான் இருந்தாரு. 3 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்கிட்டு மருத்துவம் செய்த ஒரு மருத்துவர். அந்த அப்படிதான் ஒரு ஃபேமஸே ஆறாரு. 3 ரூபா டாக்டர் அப்படிதான் ஃபேமஸ் ஆறாரு. அதுல அவர் என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பணிகள் செய்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, அவங்க சமூகத்திற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துறது, அவங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், அவங்களோட இந்த கூட்டுறவு சார்ந்த தொழில் முனைவர்கள், இது எல்லாத்தையும் அவரால் முடிஞ்ச சக்திக்கு அவர் செஞ்சு எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டு அதன் மூலமாக ஒரு பெரும் சக்தியாக உருவாக்கி கொண்டு வர்றாரு. அதற்கப்புறம் இடஒதுக்கீடு சார்ந்த புரிதலை ஏற்படுத்தி நமது சமூகத்திற்கு இடஒதுக்கீடு என்பது பெரிய அளவுக்கு, அதாவது பிசியில இருக்கிறாங்க, பிசியில இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு போதுமான அளவு இல்லை. பிசியில இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தோடு இவங்களும் பெரிய கூட்டம் உள்ள இருக்கும் பொழுது இவர்களுக்கான உரிமை என்பது சரிவாரியாக அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ஜனத்தொகை பெருசு, ஆனா ரெப்ரசன்டேஷன் கம்மி அப்படிங்கும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. நமக்கு அரசியல் ரீதியாக வேலைவாய்ப்பு கல்வியில நமக்கு இடஒதுக்கீடு தனித்து வேணுங்கிற ஒரு புரிதலுக்கு அவர் வராரு. அந்த புரிதலை மக்களுக்கும் புரிய வைக்கிறாரு. அதன் மூலமாக ஒரு பெரும் போராட்டம், பல நாட்கள் நடக்கிற போராட்டம், அது இந்திய அரசையும் தமிழக அரசையும் திரும்பி பார்க்க வைத்த போராட்டம். கிட்டத்தட்ட அவரு அந்த வட தமிழ்நாடு பகுதியவே ஒரு தனி சாம்ராஜ்யமா அவர் மூடிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த போராட்டம்ங்கிறது இது நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த போராட்டத்திற்கான விதையை ராமதாஸ் அவர்கள் போட்டார். அந்த போராட்டத்தை வன்னியர் பெருமக்கள் செய்தார்கள்.
அப்பதான் வந்து மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு ரோடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி 90கள் ஆமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னால உள்ள வர முடியாது, யாரும் உள்ள வர முடியாம ஊருக்குள்ள எவனும் வெளியில இருந்து எல்லாம் வராத மாதிரி நல்லா லாக் பண்ணி பெரிய அளவு நெருக்கடியை கொடுத்து அதன் மூலமாக இடஒதுக்கீடு உரிமையை பெற்றார்கள். அவர்களுக்கு மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட 100 சாதிகளுக்கு சேர்த்து. எம்பிசிங்கிற ஒரு பட்டியலை இந்தியாவிலேயே புதுசா தமிழ்நாட்டுல தான் வரையறுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எம்பிசின்னு ஒண்ணு இல்ல, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருந்தது. பிற்படுத்தப்பட்டவர்களை விட நம்ம இன்னும் பொருளாதாரத்துல அடிபட்டு கிடக்குறோங்கிறனால மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்ங்கிற ஒரு தனி பிரிவினையவே இவர்களுடைய போராட்டத்திற்கு அப்பதான் வந்து அந்த பிரிவினையில வன்னியர்கள் இன்னும் மற்ற ஒரு சில சமூகங்கள் எல்லாம் அதுல இணைச்சு அது மொத்தமா வந்து 100 சமூகங்கள், அந்த 100 சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டையும் சேர்த்து பெற்றுக் கொடுத்தவர் வந்து ராமதாஸ் அவர்கள். அந்த நேரத்துல அந்த போராட்டத்தில் அவருடைய அந்த முடிவு அந்த தன் மக்களுக்கு நீதி தான், நீதியை தவிர்த்து வேற எதுவும் எங்களுக்கு தேவை கிடையாதுங்கிற மாதிரி எந்த சமரசத்துக்கும் அப்ப போகாம ஒரு ஆணித்தரமான ஒரு தலைவராக நின்று அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல தன்னை நிலைநாட்டி கொண்டார். இதனால தான் இன்றளவும் ராமதாஸ் அவர்கள் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்றளவும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அவர் வந்து மரியாதை குறைவா பேசுறதுக்கோ இல்ல வந்து அவரை வந்து ஒரு கீழாக பேசுவதற்கோ மாற்று கருத்துக்கள் உண்டு, எனக்கும் கூட தான் உண்டு, விமர்சனங்கள்லாம் அதெல்லாம் இருக்கு. ஆனா அவரை வந்து தரக்குறைவாகவும் மரியாதை குறைவாகவும் பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு வாய் வராது. அந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் வரலாறுல ஒரு பெரிய சாதனையை செய்தவர் தான் ராமதாஸ் அவர்கள். இப்ப இவரோட குடும்பத்துல ஒரு பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. இதுதான் வந்து நான் என்ன பாக்குறேன்னா, விடாப்புடியாக இருந்த ராமதாஸ் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி சில இடங்கள்ல வந்து அவர் இறங்கி போனதோடைய விளைவு இன்னைக்கு அவருடைய நற்பெயருக்கும் அவர் உருவாக்கிய பாமகவுடைய நற்பெயருக்கும் பொதுவாகவே ஒரு பெரும் களங்கத்தை வந்து இப்ப ஏற்படுத்தி இருப்பதை அந்த விஷயத்தை நீங்க அப்படி சொல்ல வரீங்க. ஏங்க, ஒரு தந்தை மகன்கிற உறவு வந்து எந்த அளவுக்கு ஒரு இணைப்பான ஒரு உறவுன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு பொதுவான குடும்பங்கள்லேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தந்தைக்காக தான் மகன் இருப்பாங்க, அதே போல மகனுக்காக தான் தந்தை இருப்பாங்க. மகனுடைய விருப்ப எல்லாத்தையும் நிறைவேற்றணுங்கிற ஒரு ஆசையும் எல்லா தந்தைக்கும் இருக்கும். ஏன்னா நீங்க இதை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? அவர் தானே தோல்ல தூக்கி வளர்த்துருப்பாரு, அவர் தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு, அவர் தானே வந்து பஞ்சு முட்டாயில இருந்து குருவி ரொட்டில இருந்து எல்லாமே அவர் தானே வாங்கி கொடுத்துருப்பாரு. உலகத்தையே யார் தோல்ல இருந்து அன்புமணியை பார்த்திருப்பாரு? ராமதாஸ் அவர்களுடைய தோளில் இருந்து தான் பார்த்திருப்பாரு. ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு என்ன குறை வைத்து விட்டார் வாழ்க்கையில? அவரை படிக்க வச்சுட்டாரு. நிறைதான் ஆக்சுவலா எல்லாம். அவர் வந்து ரொம்ப சிறிய வயதுல அரசியலுக்குள்ள ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம வெளியில வரும்போது அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்தார். அது எந்த அமைச்சர்? மத்திய இதுல அமைச்சராகி மருத்துவத்துறையில அமைச்சராக்கி பெரிய அளவுக்கு அன்னைக்கே வந்து அவரை பேச்சு பொருளாக மாற்றி அவருக்கு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலத்தையும் கட்டமைத்து கொடுத்தவர் தான் வந்து அது நெப்போட்டிசம் தான். ஆனா அந்த நெப்போட்டிசத்தை எல்லா தந்தையும் விரும்ப தானே செய்யறான். இன்னைக்கு யாரு தன் மகனை கூட கூட்டிட்டு போகாம இருக்கா? தன் மகனை அரசியலுக்குள்ள யாரு சொல்றாரே பாரு. அதை இருங்க, நான் அதான் சொல்லி நான் வரேன். அப்ப அவர் ஒரு தந்தையா தன் மகனுக்கு, எந்த ஒரு தந்தையுமே வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியில இருக்க ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு? ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுப்பாரு. ஒரு டாக்டரா இருக்க ஒரு பையனை டாக்டர் அப்படி. அதே மாதிரி இவரும் தன்னுடைய பையனுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த எதிர்காலத்தை பயன்படுத்தி கொண்டார் அன்புமணி. ஆனா இன்னைக்கு என்ன நிக்குது? தந்தைக்கும் மகனுக்குமே வந்து கருத்து முரண்கள் ஏற்பட்டு அந்த கருத்து முரண்கள் இன்னைக்கு நேற்று உருவாகல, பல வருடங்களாக இருக்கிறது. நானே சில மூத்த பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் நாங்க பேசுனது உண்டு. ஆனா அவங்களாம் அதை மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பவே நமக்கு தெரியும் இவங்களுக்குள்ள ஒரு முரண் என்பது காலங்காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. பாமகவை சார்ந்த பல பேருமே வெளியில வந்து சொல்றது உண்டு. ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குது. அவங்க அப்பாக்கும் அவங்க மகனுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, இந்த மாதிரிலாம் தகவல்கள் நமக்கு வரும். அதான் அவங்க குடும்ப பிரச்சனை, நம்ம அதுல உள்ள நுழைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து அது பூதாகரமாகி அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறி தான் மகனுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைத்த ஒரு தந்தைக்கு அவரோட வாயாலேயே நான் ஒரு பிழை செஞ்சு விட்டேன், ஒரு நல்ல குணமோட ஒரு தலைமை குணத்தோட என் பையனை நான் வளர்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடினமான விமர்சனம். இப்ப வேற யாரையோ பார்த்து இவருக்கு தலைமை குணம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுவே ஒரு கடுமையான விமர்சனம். ஆனா தான் பெத்த மகன், தன் ரத்தத்தில் உதிர்த்தவன், அவரையும் அவர் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து மனக்கசப்பான நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பேட்டியில நம்ம பார்க்க நேர்ந்தது, அவர் என்ன சொன்னார்னா, என்னை தள்ளிவிட வந்தார், எனது மனைவி அது ஒண்ணு சொல்லியிருந்தாரு, பாட்டில் இருந்து வீசினாரு கோவத்துல, அந்த மாதிரிலாம் சொன்னாரு.
அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு. ஒரு அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறத கடந்து ஒரு தந்தை மகனுக்குள்ள நடக்கக்கூடாதவைகள் எல்லாம் புரியுங்களா? ஒரு அது இருக்கக்கூடாது. ஒரு ஹெல்த்தியான ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றது சகஜம், கருத்து முரண்பாடுகள் வர்றது சகஜம். எல்லா தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து முரண்பாடு வரும். ஆனா அந்த கருத்து முரண்பாடு இருந்தாலும் அது ஒரு தந்தையின் மீது கோபமே இருந்தாலும் அது இந்த இடத்துக்கு வருமா? அது வந்திருக்க கூடாது. யாரும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கவும் கூடாது. இல்லைங்க, இப்போ சொந்த சொத்து வந்து கொடுக்கலாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும், அது வந்து கருணாநிதி அவர்களாலும் ராமதாஸா இருந்தாலும் எல்லாருமே தான் கட்சிக்கு இயக்கத்துக்கு உழைச்சிருப்பான். சொந்த பிள்ளைக்கு இது பின்னாடி தான் இதான் வந்து நடக்கும். அப்படிதான் நான் இதை பார்க்க முடியுது. அது எனக்கு புரியுதுங்க. இப்ப நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, இப்ப இதே திமுக குடும்பத்துல அழகிரின்னு ஒருத்தர் இருந்தாரு. எங்க இருக்காரு அவரு? ஒதுங்கி இருக்காரு. ஒதுக்கி வைக்கப்பட்டாரா? ஒதுக்கி வைக்கப்பட்டார். அப்ப அவரும் கலைஞருக்கு தான் பிறந்தாரு. ஸ்டாலின் அவர்களும் கலைஞருக்கு தான் பிறந்தாரு. இப்ப இவங்க எல்லாமே கலைஞருக்கு தான் பிறந்தாங்க. அதுல நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு மகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னொரு மகனுக்கு முக்கியத்துவம் இல்லாம அவரு ஒதுங்கி போக வேண்டிய சூழல் இருக்குல்ல. இப்ப சரி, மகளுக்கு பேரனுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் இடமும் மகளுக்கு இருக்கா? இல்ல. சோ இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு முறைமைங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இதை வந்து விமர்சிப்பதற்கு இப்ப ஏதாவது ஒரு கட்சிக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? எல்லா கட்சியிலுமே நெப்போட்டிசம் இருக்கு. எல்லா கட்சியும் நம்ம இங்க இப்ப ஓப்பனா சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியும் இல்ல. எல்லா கட்சியிலும் இருக்கு. சில கட்சியெல்லாம் பேரை சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து உங்களை வந்து வாழைப்பழத்தை எடுத்து வயிற்றுல குத்துவாங்க, அப்புறம் எடிட் பண்ணி போடுவாங்க, அப்புறம் நீங்க பார்த்து அழுதுட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் அழுகாதீங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. சிரிச்சிட்டு இல்ல, நீங்க சிரிக்கிறது அவங்களுக்கு அழுகிற மாதிரி தெரியுதான்னு தெரியல. திரும்ப அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்களே தானே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு நம்ம தனியாவே பண்ணுவோம். நெப்போட்டிசம் எல்லா பக்கமும் இருக்கு. நெப்போட்டிசம் இல்லைன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்ப இந்த நெப்போட்டிசம் கட்சிகளுக்குள்ள இருக்கிறதுனால எந்த கட்சி தலைவர்களுக்கும் இதை வந்து இப்ப எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான உரிமையும் தகுதியும் அறமும் இல்லை. ஆனா நம்ம கேட்கலாம். நம்ம ராமதாஸ் அவர்கள் தான் செய்த தவறாக இன்னைக்கு அவரு வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாருன்னா, அவர் தன் மகனை அரசியல் படுத்தியது தவறு கிடையாது. அரசியல் ஆகாத மகனை அரசியல் பதவி வாங்கி கொடுத்ததுதான் தவறு. உங்களோட மகனுக்கு, உங்க மகனை நீங்கள் அரசியல் படுத்தி இருந்தீர்கள் என்றால் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நமக்கு உண்மையிலேயே வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. ஆனா ஒரு யதார்த்தம்னு பார்த்தோம்னா, நீங்க அன்புமணி அவர்களை சிறு வயதிலிருந்தே அரசியல் படுத்தினீங்களா? கிடையவே கிடையாது. அன்புமணி வளர்ந்த விதமும், அவர் படித்த விதமும், அவர் வாழ்ந்த விதமும், நீங்க இன்னைக்கு வாழ்ந்த விதமோ, நீங்க மக்களை அணுகிய விதமோ வேற வேற. அன்புமணி பிறக்கும் பொழுதே ஒரு வசதியான ஒரு டாக்டரோட மகன். ஆனா நீங்க ஒரு பாட்டாளி குடும்பத்தில் பிறந்து ஒரு பாட்டாளியாக வளர்ந்து ஒரு படித்த பட்டதாரியாக மாறி ஒரு மருத்துவராக மாறி அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சு முதல் தலைமுறையில வந்து நீங்க அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு வந்தீங்க. ஸ்ட்ராங் மேன் ப்ரொடியூஸ் வீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஆனா அந்த கஷ்டம் அன்புமணி அவர்களுக்கு தெரிஞ்சு நீங்க வளர்த்தீங்களா? எந்த தந்தையும் தன் மகனுக்கு கஷ்டம் காட்டி வளர்க்கணும்னு இருக்காது. ஆனா அந்த கஷ்டத்தை அன்புமணி உணர்ந்திருந்தாரா என்றாவது? அதை இவருக்கு தெரியும்ல, உணர்ந்ததே இல்லை. ஏன்னா பலரும் நாங்க சொல்ல கேள்விப்பட்டது என்னன்னா, அன்புமணி சின்ன வயசுல இருக்கும் பொழுது படிச்சுட்டுலாம் இந்த காலகட்டம்லாம் இருக்கும்ல, இவரை பாக்குறதுக்கு கூட்டங்கள் வருவாங்கல்ல, மக்கள் அவங்க ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து எல்லாம் வருவாங்கல்ல. ஏன்னா இவரு ராமதாஸ் வந்து ஒரு பெரிய தலைவர். வன்னியர்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவர் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க. அப்ப அந்த குக்கிராமத்துல இருந்து மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கிளம்பி வருவாங்க இவரை பாக்குறதுக்கு. அப்ப அன்புமணி இருப்பார்ல வீட்டுல, அப்ப அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட பேசின சில தகவல்கள், அவங்க எப்படி அவர் நடந்துக்குவாருங்கிறது எல்லாமே பலரும் சொல்றாங்க. உங்களோட பாமக கட்சியில இருந்து வெளியில போன பலருமே பேசுறாங்க. என்ன சொல்லுவாராம் வந்துட்டு, உங்களுக்கு வேலை இல்லையா? அவர் தான் ஏதோ பேசிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு, நீங்களும் வந்து இங்க உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, வேற வேலையை போய் பாருங்க, போய் படிக்க வைக்கிறதா வழியை பாருங்க. தேவர் மகன் கமல் டைலாக்லாம் பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒருவேளை இன்ஸ்பிரேஷன் இங்க இருந்து எடுத்தாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாராம். அப்படி பேசிட்டு இருக்கிறவரு ஆனா படிச்சு முடிச்சு இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு அமைச்சர் பதவிக்கு இவர் கேட்கிறாரு. இவரும் வந்து அந்த மகனுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு ஓப்பனா சொன்னா ஒரு முடிசூடி பாக்குறாரு. அதுதான் இவர் பண்ண தப்பு. உங்க மகனை வந்து அரசியல் படுத்தி இருக்கணும். அரசியல்னா என்ன, மக்கள்னா என்ன, நம்ம மக்கள் எந்த அளவுல இருக்கிறாங்க, எந்த புரிதல் இருக்கிறாங்க, எந்த புரிதல் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், எந்த புரிதல் நம்ம மக்களுக்கு கொடுக்க கூடாது, எது அவங்களுக்கான அரசியல், எது நமக்கு எதிரான அரசியல், இதெல்லாம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்திருந்தது என்றால் இன்னைக்கு அன்புமணி செய்த பல தவறுகளை வந்து அவர் அன்னைக்கு செஞ்சிருக்க மாட்டார்.
இன்னைக்கு தவறாக எதை கருதுகிறார் ராமதாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி. இதைத்தான் நீங்க ராமதாஸ் அவர்கள் அரசியல் ரீதியான விமர்சனமா பாஜகவுல கூட்டணி வைக்க வேண்டாம்னு நான் தலவாரா அடிச்சுக்கிட்டேன். அதற்கு இதுக்கு முந்தைய நடந்த தேர்தல்ல. ஆனா அன்புமணி கூட்டணி வச்சே தீரணும்னு சொன்னாரு. அன்புமணி அவர்களுடைய மனைவி, அதாவது மருமகளும் கூட்டணி வச்சே தீரணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, நிர்பந்திச்சாங்க. அவங்களோட நிர்பந்தத்திற்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னாரு. அதனால பாமக பெரிய பின்னடைவை சந்திச்சது அப்படிங்கிறாரு. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சிம்பிளா சொல்றேன், ராமதாஸ் அவர்கள் என்னைக்குமே வன்னியர்களுடைய பெருமைகளை பேசுவார், வன்னியர்களுடைய போர்க்குணங்களை பற்றி பேசுவார். அந்த மக்களை வந்து உசுப்பி அந்த மக்களை வந்து ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள்ங்கிறத புரிய வச்சு அவர்களை அரசியல்படுத்துறதுக்கு முயற்சிச்சாரு. ஆனா அவர் சாதி பெருமை பேசுனது இல்லை. அதுக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. ஒரு நம்ம ரொம்ப வருஷமா நல்லா வாழ்ந்த குடும்பம்டா, நம்ம இன்னைக்கு வீழ்ந்து கிடக்குறோம்டா, நம்ம திரும்ப நல்லா வாழணும்டா, இது வந்து அந்த மக்களுக்கு உணர்வை ஊட்டி உசுப்புறது. சாதி பெருமை பேசணும்னா நம்மள எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஆனா ஒண்ணும் இருக்காது. ஆனா இங்க வெளியில பேசும்போது நம்மள எவ்வளவு பெரிய, அவெல்லாம் யார் தெரியுமா, அடுத்தவங்க இழிவுபடுத்தி பேசுறது. இதுதான். அதாவது அவனோட லட்சியத்தை காமிச்சு, அவன் நல்லா வாழ்ந்ததை காமிச்சு, அப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, நம்ம ஆனா அப்படி வாழல. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, ராமதாஸ் அவருடைய விஷன், அவர் கட்சிக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்காரு? பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளின்னு என்ன பொருள்? உழைக்கும் மக்கள், இயல்நிலை மக்கள். ஆனா சாதி வெறி பிடித்தவர்கள் தங்களை பாட்டாளிகள்னு ஒத்துக்குவாங்களா? இல்ல. யாராவது சொல்லுவாங்களா? நான் ராஜகுலத்துல வந்தவன், நான்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்களாம் சத்திரியரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யாராரு. இப்ப ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மோகன்ஜி கவுண்டர். அவங்களோட குடிப்பட்டம் கவுண்டர் பட்டம் தான். ஆனா அவர் கவுண்டர்னு போட்டா அது பெருமையா இல்லையா அவருக்கு. அதனால மோகன்ஜி சத்திரியன்னு போட்டிருப்பாரு, அவங்க தாத்தா கவுண்டர்னு போட்டிருக்காரு. மோகன்ஜியோட தாத்தா கவுண்டர் பட்டம் போட்டிருக்காரு. மோகன்ஜி கவுண்டர்னா அது எனக்கு அந்த அளவுக்கு பெருமை கிடையாது, சத்திரியன்னு போடுறேன்னு சொல்லிட்டு மோகன்ஜி சத்திரியன்னு போட்டு வர்றாரு. இப்ப புரியுதா? சாதி வரைக்கும் குடி அடையாளத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மேபி திரௌபதி 2 வந்து ஓடலன்னா திரௌபதி 3ல மாத்தி போடுவாருன்னு நினைக்கிறேன் கிரெடிட்ஸ்ல. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அவர் வந்து திரைத்துறையில ஒரு படம் எடுக்கிற, அதாவது அவர் ஃபர்ஸ்ட் வண்ணாரப்பேட்டை எல்லாம் அவருக்கு தெரியாது எனக்கு, அதுக்கப்புறம் இந்த திரௌபதி படம்லாம் எடுக்கும்போது இந்த சமூகம் சார்ந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நான் அவருக்கு ஒரு கோரிக்கை மாதிரி தான் வச்சிருந்தேன், நீங்க உங்களுடைய தாத்தாவுடைய குடிப்பட்டத்தை போடுங்க, அதுதான் அடையாளத்தை காக்குறது. சத்திரியர் அப்படிங்கிறது வந்து அந்த சமூகத்துக்கு நீங்க பேரெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, ஆனா அதை குடிக்கு பின்னாடி போடுறது வந்து அது மரபுல இல்ல. உங்க தாத்தா செஞ்சாரா, உங்க பாட்டன் செஞ்சாரா? ஆனா நீங்க அதை செய்றீங்க அப்படின்னா மரபை மாத்துறீங்க. அது மரபின் வழி போறது இல்ல. குடிப்பட்டம்னா என்ன, உங்க தாத்தாவோட குடிப்பட்டமோ உங்க பாட்டனாரோட குடிப்பட்டமோ அதை நீங்க என்னோட சர்நேம் அப்படின்னு சொல்லி போடுறது ஒரு லாஜிக்கு. சத்திரியர் அப்படின்னு சர்நேம்னு லாஜிக்குன்னா அது போட்டுக்க வேண்டியதான். அதுக்கு நீங்க போட்டுக்கலாம், பட் ஆனா அது என்னது மீன் பண்ணுது? ஒருத்தர் சத்திரியர் அப்படின்னா இன்னொருத்தர் சூத்திரருங்க, ஒருத்தர் கீழே பாக்குற, புரியுதா? ஒருத்தர் சத்திரியர் அப்படின்னா என்ன, வர்ணாசிரமம். இப்ப இங்க நீங்க கவுண்டர் இருப்பீங்க, உடையார் இருப்பாரு, கோனார் இருப்பாரு, பல்லர் இருப்பாரு, பறையர் இருப்பாரு, இந்த பக்கம் வந்து வண்ணார் இருப்பாரு. இந்த மாதிரிலாம் தமிழ் குடிகள் நிறைய இருக்கு, எல்லாமே சமமா இருக்கு. இந்த பெயர்கள் எதுவும் அசிங்கப்படுத்துற மாதிரி அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கு, எல்லாமே சமமானது. அவங்களுடைய வரலாற்றை தான் தக்க வைக்குது இந்த பெயர்கள்லாம். ஆனா சத்திரியர், சூத்திரர், வைசியர் இதெல்லாம் வந்து படிநிலைப்படுத்துது. பிராமணர் அப்படிங்கிறது படிநிலைப்படுத்துறது. அந்த படிநிலை அரசியல் தான் சாதியவாதம். உனக்கு மேல நானும் சொல்றதுதான் சாதியவாதம், அடக்குமுறை. நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுதான் சாதியவாதம். நானும் இந்த மண்ணில் ஒரு பகுதியை ஆண்டவன் தான் அப்படின்னா அது வேற, அது வரலாறு பேசுறது. நான் தான் இந்த மண்ணை எல்லாம் ஆண்டேன், என்னை தவிர்த்து வேற எவனுமே ஆளலைன்னு பேசுறது வரலாறும் கிடையாது, அறிவும் கிடையாது, சமத்துவமும் கிடையாது. அது வெளிப்படையான ஒரு முட்டாள்தனம். எப்பவுமே பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கும். அதனால அதைதான் அவங்க பண்றாங்க. இப்ப அவங்கள மாதிரியான இளைஞர்கள்லாம் யாரு வளர்த்து விட்டது? கண்டிப்பா ராமதாஸ் வளர்க்கல. ராமதாஸ் தனது மக்களையே பாட்டாளின்னு தான் சொன்னாரு. நம்ம ஆண்ட பரம்பரைன்னு அவர் சொல்றது இல்ல. பாட்டாளிகள், நாம எல்லாம் உழைக்கும் வர்க்கம், நாம் உழைக்கணும், நம்ம இன்னும் முன்னேறணும், கல்வி நமக்கு வேணும், நம்ம இன்னும் குடிசை வீட்டுல இருக்கிறோம், நமக்கு இடஒதுக்கீடு வேணும், நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், அப்ப இத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு வேணும், இத்தனை பேருக்கு அரசியல் உரிமைகள் வேணும், அப்பதான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையான ரியாலிட்டியை வந்து பேசி அரசியல் செஞ்சவர். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல பாமக அந்த ரியாலிட்டி அரசியல் இருந்து வேற ஒரு அரசியலை நோக்கி நகருது. அது யார் நகர்த்தி கொண்டு போனான்னு தெரியல எனக்கு. ஆனா கண்டிப்பா அது ராமதாஸ் அவருடைய விசனாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா தனது கட்சியோட பேரையே பாட்டாளிகள் கட்சி அப்படின்னு சொல்லி பாட்டாளி கட்சின்னு பேர் வைக்கிற ஒரு நபர் சாதி வெறி பிடித்தவராக இருப்பாரா? கேள்வி. தனது கட்சியோடைய மிக முக்கிய பொறுப்புகளில் கட்டாயம் இந்த சமூகங்கள் இடம்பெறணும்,
சிறுபான்மை மத சிறுபான்மையினர் இதுல இடம்பெறணும். பட்டியல் சமூகத்தினர், பொருளாளரும் செயலாளர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், பொருளாளர் வந்து மத சிறுபான்மையினர் இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பைலாவாக எழுதி வைத்தவர் இவர் ராம்தாஸ். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சாதிய ஆதிக்க சிந்தனை அவருக்கு இருந்திருக்குமா? அவருக்கு வன்னியர் முக்கியமா, வேற யாரா முக்கியமான அவர் வன்னியர் பக்கம் தான் நிற்பாரு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதனால சில பிழைகளும் அவர் வரலாற்றுல செஞ்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? ஒரு சில இடத்துல எடுத்துக்காட்டோட நான் சொல்ல முடியும். அது வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் அல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு வந்து நடுவுல ஒண்ணு பண்ணாரு. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து அவர் செய்த சில நன்மைகளையே அவருக்கு வந்து தவறா போயிருது. அது இவர் செஞ்சாரா இல்ல அன்புமணி செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பாமக செஞ்சது. அது செய்யக்கூடாது. பட்டியல் சமூக மக்கள் மட்டும் இதை பிரிச்சு விட்டுட்டு மித்த சாதிக்காரங்களாம் ஒன்று இணைக்கிறது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? பிரிவு தான் ஏற்படும். அது தப்பு இல்ல. உங்களுடைய ஐடியாலஜிக்கே அது எதிரானது. அதான் அதை வந்து ஏதோ ஒரு வன்ம அரசியலாக அதை செஞ்சாரு அந்த நடுவுல. அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்பட்டது தமிழ் தேசிய தரப்புல இருந்து. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ராம்தாஸ் அவர்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆயிட்டே வருது. அந்த கரப்ட் ஆயிட்டு வர டைம்ல கரெக்டா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கரம் ஓங்குது. இது அன்புமணி ராமதாஸ் தான் செஞ்சாரான்னு நான் சொல்லல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்க இந்த கட்சியுடைய நோக்கத்தையும் இந்த கட்சியுடைய செயல் திட்டத்தையும் அவர்களுடைய கொள்கையோடைய தன்மையுமே மறந்துட்டாங்கன்னு தான் தோணும். லாஸ் கண்ட்ரோல். அது போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாமக பாட்டாளிகளுக்கான கட்சிங்கிறது மறைஞ்சு போய் அது வன்னியர்களுக்கான ஒரு சாதிய கட்சியாக கட்டமைக்கப்பட்டுருச்சு. ஒரு சாதிய சங்கம் மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. சாதிய கட்சியாகவே பார்க்கப்பட்டுருச்சு. அப்ப இது எல்லாருக்குமான கட்சி அப்படிங்கிறது இல்லாம இது வன்னியர்களுக்கான கட்சி, இவங்க வன்னியருக்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை என்பது அந்த கட்சிக்கு வந்துருச்சு. இது அந்த கட்சியோட வளர்ச்சியை பெரிய அளவு தடுத்துருச்சு. வளர்ச்சியை தடுத்தது மட்டும் இல்லாம மற்ற சமூகங்களே அந்த கட்சியை ஒரு எதிராளி போல பார்க்கிற ஒரு பார்வையை உருவாக்கிடுச்சு. பாமக நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா, எதிரிப்பா நம்ம அப்படிங்கிற மாதிரி மற்ற சமூகங்கள் அதை வந்து பார்க்கிற இந்த மாதிரியான இடத்துக்கு இது டீக்ரேட் ஆகி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பாமகல அதிகரித்த வன்னிய சாதி வெறி. அது அதிகரிச்சிருக்கவே கூடாது. ராம்தாஸ் உடைய கண்ட்ரோல் முழுமையாக இருந்திருந்தால் அதை அதிகரிக்க விட்டுருப்பாராங்கிறது கேள்வி. அதுல தமிழ் தேசியவாதிகள், முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. அவருடைய விஷன்ல அதெல்லாம் இருந்தது. அவர் தமிழ் தேசியத்தை எடுத்து பேசினாரு, வகுப்பு எடுப்பாரு. அவங்க வந்து ஒரு பயிலரங்க மாதிரி வச்சு ஒரு வகுப்பு எடுத்து அரசியல் வகுப்பு நடத்தி அந்த வகுப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து அந்த மக்களை அரசியல்படுத்தக்கூடிய, புரிதலை ஏற்படுத்தக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய வகுப்புகள் தான். நம்மளாம் ஆண்ட பரம்பரை, நம்ம இந்த நாட்டை ஆட்சி செஞ்சோம், அந்த நாட்டை ஆட்சி, அதெல்லாம் பேசல. அவங்க சமத்துவத்தை பேசக்கூடிய விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்ப அப்படி பேசப்படுதா? உங்க பயிலரங்கத்துல படிச்சவங்க கூட இன்னைக்கு உங்க பாமகல மேடைகளை என்ன பேசிட்டு இருக்காங்க? வேற ஏதோ ஒரு சமூகத்தை திட்டி பேசுறது, இல்ல வேற தன்னுடைய சமூகத்தை வந்து உயர்த்தி பேசுறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம அன்புமணி அவரே சில இடங்கள்ல வந்து அவருடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆர்ம்ஸ் காட்டினாரு, அவ்வளவுதான். அதுதாங்க. அது தேவையா? எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி காட்டினாரு. அது எக்ஸசைஸ் பண்ணிருக்கு, ஆர்ம்ஸை காட்டுறது வேறங்க, அந்த ஆர்ம்ஸ்ல டேட்டூ போட்டு காட்டுறது வேறங்க. ஒரு மருத்துவரா இந்த டேட்டூ போடுறதுக்குலாம் எதிராக தான் ராம்தாஸ் அவர்கள் இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருக்கக்கூடிய டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ற விஷயங்கள், இதெல்லாம் ராம்தாஸ் அவருக்கும் தெரியும், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பச்சை குத்திக்கிட்டு எதை மீன் பண்ணுது, என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இது கொண்டு வரும். இப்போ இந்த இடத்துல இது டிவேட் ஆனதை நம்ம உணர முடியுது. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா ஆர்எஸ்எஸோட இன்ஃபில்ட்ரேஷன். ஆர்எஸ்எஸ் வட தமிழகத்துல இன்ஃபில்ட்ரேட் ஆகி பெரிய அளவு இன்னைக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கு அன்புமணி தெரிந்தோ தெரியாமலோ இடம் கொடுத்து விட்டாருங்கிற ஒரு வருத்தமும் குறைபாடும் ராம்தாஸ் அவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். துணை போயிட்டு வரும்னு தோணுது. ஏன்னா அன்னைக்கு கூட சொன்னார்ல, பாரத் மாதா கி ஜெயன்னு காலில் பார்த்தா உடனே கத்திட்டு இருக்காங்க வெளில அப்படின்னு. ஏன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்பது நிச்சயம் வன்னியர்களை வாழ வைக்கணும், ஆள வைக்கணுங்கிற நோக்கம் கொண்டது அல்ல. வன்னியர்களை பயன்படுத்திக்கணும்னு நோக்கம் கொண்டது. வன்னியர்களை பயன்படுத்திக்கணும், பகரக்காய்களாக பயன்படுத்துவாங்க, பலியாடுகளாக பயன்படுத்துவாங்களே ஒழிய வன்னியர்கள் கையில ஆட்சி அதிகாரத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க அதிகாரத்துல இருங்க, நீங்க இருந்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்த அதிகாரத்தையும் அரசியலும் கைப்பற்ற வேண்டிய நோக்கம் தான் அவர்களுக்கு இருக்கும். இது ராம்தாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாமல், அந்த அரசியல் தெரியாம போயிடுச்சு. இதான் நான் பாக்குறேன். அப்ப இந்த இடத்துல வந்து சரிந்து விட்டார் அன்புமணிங்கிறது தான் என்னால சொல்ல முடியும். ஓகே, இப்போ வட தமிழகத்துல வந்து வன்னியர்களை கையில் எடுத்த மாதிரி தென் தமிழகத்துல வந்து தேவேந்திர குல வெள்ளாளர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டுல வந்து கவுண்டர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சாதியும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்து வந்து கைப்பாவையா வந்து செயல்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து அதே மாதிரி தான் வன்னியர், அதே மாதிரி வன்னியர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பகடக்காயாக ஆர்எஸ்எஸ் ஆல் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிர்ப்பு நிலையில் இருக்க வேண்டிய பாமக
அவங்களோட இணைஞ்சு போனதுனால அதற்கு காரணமாகவே மாறிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் வன்னியருங்கிற உணர்வை விட நாமெல்லாம் ஹிந்து, பாரத் மாதா கி ஜேன்னு பேசக்கூடிய வன்னியர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. சில பேர் எல்லாம் வீடியோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹிந்த் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த உளவியல்ல உருவாயிருச்சு இன்னைக்கு. இது பாமக விரும்பிய மாற்றமோ இல்ல பாமகவுடைய செயல் திட்டமோ அல்ல, இது RSS ஓட செயல் திட்டம். ஏங்க மக்கள் தொலைக்காட்சி எல்லாம் பாத்திருப்பீங்க, அதுல ஒரு ஆங்கில வார்த்தை கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பண்ணவரு. ரீசெண்டா கூட தமிழுக்காக வந்து நடைபயணம் எல்லாம் போனாரு. உண்மையை சொன்ன போனா இனப்படுகொலை காலகட்டத்துல ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிச்சவர் ராமதாஸ் அவர்கள். இன்னும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. இதுல ராமதாஸ் அவர்கள்னு சொல்றதை விட நீங்க வன்னியர் பெருங்குடி மக்களே தமிழ் தேசியத்திற்காக பலரும் களத்தில் நின்றவர்கள். அதை நம்ம குறைச்சிட்டு தமிழரசன் எடுத்துக்கோங்க, புலவர் கலியபெருமாள் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே வன்னியர்கள், பெரும் போராளிகள். புரியுதுங்களா? வன்னியர்கள் வெளிப்படையா சொல்லணும்னா இந்தியாவுல தனித்தமிழ்நாடு கேட்டு போராடிய ஆயுதப்படைகள் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்கள் எங்கிருந்து ஆர்ஜின் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா முந்திரி காடுகள் தான். அந்த முந்திரி காடுகள் யாருகிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க வன்னிய மக்கள் தமிழ் சமூகத்திற்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் பெரிய அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள், நாட்டிலும் சரி காட்டிலும் சரி. அப்ப இவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க, இவ்வளவு வீரமிக்க ஒரு தமிழ் குடி இல்ல. நான் சில இதெல்லாம் சொன்ன, சிறையில இருந்தப்ப எனக்கு அங்க இன்னொரு பையன் ஒரு தெரியாம கோவத்துல ஒரு தவறு, ஒரு சொந்த அண்ணன் சண்டை போடும்போது தள்ளி விட்டு அவர் மண்டாடிப்பட்டு இறந்துட்டாப்ல. அதனால அவனே போய் சரண்டரானா, பட் ஆனா காவல்துறை சரண்டரானா நான் எழுதும், காவல்துறை எப்படி கேஸ் இது பண்ணோன்னு சரண்டரான பையனா இப்படி போட்டு வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தம்பி அங்க இருக்கும்போது நம்ம கூட நல்லா பழகினாப்ல. அவன்லாம் பாத்தீங்கன்னா அவன்லாம் பழைய காலத்து ஜீன். அவன் கையெல்லாம் வந்து 4 மடங்கு பெருசா இருக்குங்க, வீரப்பன் மாதிரி பெருசு, வீரப்பனை விட பெருசா இருப்பான் அவன். ஆள் வந்து அவ்வளவு உயரத்துல இருப்பான். இந்த நம்ம இந்த தண்ணி கேன் இருக்குல்ல எடுத்துட்டு வருவான், அங்க தண்ணி கேன் நமக்கு அந்த இது சொல்லுவோம், அது தனியா காசு கட்டினா கொடுப்பாங்க இதுல, அதை அவன் தான் எடுத்துட்டு வருவான். 2 தண்ணி கேன் இப்படி தூக்கிட்டு வருவான், அப்படி அழகா தூக்கிட்டு வருவான். டேய் மித்தவங்க எல்லாம் ஒரு கேனை இப்படி தூக்கிட்டு வருவாங்க, 2 கையில நம்ம தூக்கிட்டு வருவோம். அவன் இப்படி பிடிச்சி 2 இப்படி தூக்கிட்டு வருவாங்க. பாட்டில் நார்மலா நம்ம வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வருவோம்ல அந்த மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன் இவங்க தாங்க அந்த காலத்துல பயங்கரமா போருக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அவன் வன்னியர் தான். ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இனமாக, ஒரு மரபு ரீதியாகவே அவங்க வந்து போர்க்குடியாக இல்ல வாழ்ந்த மக்கள். அப்ப அவங்கள மூல செலவு செஞ்சு அவங்கள வந்து நமக்கு எதிரா, அதாவது அவங்க வந்து நமக்கு எதிராக ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி இந்த ஆதிக்க சக்திகள் அவங்களை அடுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்தி அவங்களோட உளவியலை சிதைச்சு, நேரடியா சண்டை போட முடியாதா, அவனை உளவியலை சிதைச்சு அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவன் பொருளாதாரத்தை உடைச்சு அவன் வளர்ச்சி பாதையில அவனுக்கு, ஏன்னா போராட்ட குணம் அவனுக்கு அதிகம், அந்த போராட்ட குணம் அவனுக்கு இல்லாம ஆக்கி அவனை, அது வெளிப்படையா சொன்னா அது காயடித்தல், உளவியலா காயடிக்கிறது. படிப்பு பக்கம் போக விடாம அவங்க கிட்ட போதைகளையும் இது. இப்ப நீங்க கவனிங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமா மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் யார்? கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ராமதாஸ். சிகரெட்டுக்கு எதிராகவும் சரி, அந்த போதை பழக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமால எல்லாம் வந்து புகைப்பிடித்தால் ஒவ்வொரு ஆக்டரும் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு விதை போட்டதே ராமதாஸ் அவர்கள் தான். இதுக்கு அன்புமணி அவர்களுக்கும் பங்கு உண்டு. அவரோட இதுலதான் இது நடந்தது, ரெஜிம்ல தான் நடந்தது. ஆனா இந்த தாட் ப்ராசஸ் ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு இந்த வீடியோல, இப்ப சவுக்கு சங்கரோட பேசின ஒரு வீடியோல கூட ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, அந்த மது ஒழிப்பை பத்தி பேசுறாரு. பூரண மது ஒழிப்பு வந்து இருக்கணும், பூரண மது எதுங்க ஒரு பெரிய தப்பா இருக்கு, மனசுல என்ன கஷ்டமா இருக்குன்னா உடனே என்கிட்ட வந்து 3 சாமி வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா மது இல்லா தமிழகம் வேணும்னு சொல்லி. அப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கு நம்ம மக்களை கெடுப்பதற்கு தான் இவங்க வந்து மதுவை பழக்கிறாங்க. அடிப்படை பிரச்சனை இது. உலக அளவுல இந்த ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து போதை வஸ்துக்களையும் மதுவையும் கொடுத்து அந்த சமூகத்தை நாசம் பண்ணுவாங்க. செவ்விந்தியர்களுக்கு வெளிநாட்டில இருந்து போன ஐரோப்பியர்கள் பண்ணது அதுதான். அதே போல நீங்க வந்து சீனாவை கைப்பற்றின வெள்ளையர்கள் செய்தது என்ன, ஓபிஎம் கொண்டு போய் கொடுத்து அவங்கள வந்து மட்டுப்படுத்தினா. தமிழகத்தை கைப்பற்றின வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, சிகரெட்டு, நம்ம இன்னைக்கு சுருட்டுன்னு சொல்றோம்ல, அதை அவன் தான் உள்ள கொண்டு வந்து இங்க பரப்பி விட்டது அதிகமா. அதுக்கப்புறம் நீங்க ஈழத்துல இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஈழத்துல என்ன, எல்லா விதமான போதைப் பொருளையும் அவங்க வந்து விநியோகிப்பது யாரு? சிங்கள ராணுவமே கொக்கைன்னு கஞ்சா எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். வீரியம் இல்லாத ஆண்களா மாறிட்டு இது எல்லாத்தையும் நாசம் பண்ணி அலையணும்னு. அப்ப இதெல்லாம் இவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த வயசுல கூட இவ்வளவு வயசாயிருச்சு அப்பவும் அவர் சொல்றது பூரண மது விலக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய சமூகத்திற்கு உண்மையாகவே இருந்தார். அவர் சமூகத்திற்கு ரொம்ப முன்னாடியே நிறைய நல்லது செஞ்சுட்டார். சின்ன பிரச்சனை, தன் மகனுக்கு
நம்ம சேர்த்து வச்ச புண்ணியத்துல கொஞ்சம் புண்ணியத்தை எப்படியாவது நம்ம மகனுக்கு கொடுத்துடணும்னு ஒரு ஆசை ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது இயல்பு. அந்த புண்ணியத்தை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தன் மகனை வந்து அவர் முன்னிலைப்படுத்தினார். அந்த முன்னிலைப்படுத்தியதுல இன்னைக்கு அவருக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும். உங்க அப்பாவுக்கு உங்க மேல ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மனக்கசப்புக்கு காரணம் என்ன? ஏன்னா உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய முடிவுகள், நான் உங்களை வந்து கெட்டவர்னு சொல்லல, இங்க பிரச்சனை ஆகிற மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள நான் சண்டை மூட்டி விடணும்னு நினைக்கல. நான் உண்மையிலே நான் சொல்றேன், வருத்தப்படுறேன். உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை எனக்கு கஷ்டமா இருக்கு. யார் சண்டை மூட்டி? அதுதான் சண்டை மூட்டுறானுங்கல்ல 2 பேரும். உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்களை பத்தி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா, இந்த மாதிரி சண்டை மூட்டி விடுறவங்களா இருக்காங்க. நம்ம அப்படி சொல்லல. இங்க பிரச்சனை என்னன்னா, உங்க அப்பாவுக்கு உங்க மேல அதிருப்தி வருவதற்கே காரணம் உங்களுடைய சமூகம் உங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. உங்க சமூகத்தோட எதிர்காலம் வன்னியர் சமூகத்தை விட்டே போய் கொண்டிருக்கிறது. வன்னியர் சமூகத்தின் எதிர்காலம் வன்னியர்கள்ட்ட இல்லை. இன்னைக்கு எதற்காக ராமதாஸ் அவர்கள் அரும்பாடுபட்டாரோ, அந்த சமூகத்தோட வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டாரோ, அந்த சமூகம் இன்னைக்கு அந்த வளர்ச்சி பாதை விட்டு ஒதுங்கி போய்கிட்டு இருக்கு. நல்லா படிக்கணும், கலெக்டர் ஆகணும். இந்த பேட்டியில கூட அவர் அதிகமா சொல்றது என்னன்னா, ஒரு கலெக்டர் ஆனா நான் அவனுக்கு கார் ஓட்டுவேன்னு சொன்னேன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ கலெக்டரை படிச்சுட்டு வா, நான் உனக்கு கார் ஓட்டுறேன். ஒரு ஐபிஎஸும் ஒரு ஐஏஎஸ் பொண்ணு, ஒரு குடும்பத்துல 2 பொண்ணுங்க வந்து படிச்சிருக்காங்க, அவங்க வன்னியர் தான். அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்ப வந்து அவங்களை நான் பிடிச்சு பண்ணி அனுப்பினேன். அவரோட மைண்ட் செட் எப்படின்னா, வன்னியர் எல்லாம் நல்லா படிச்சு ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலில பெரிய அளவுல பிசினஸ் பண்ணி பெரிய பொருளாதாரத்திற்கு ஒரு இடமா மாறி நம்ம பகுதியையும் நம்மளோட மக்களையும் நல்லா வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அதுதான் அவர் வளர்ச்சியா பாக்குறாரு. ஆனா பாமகவோட செயல்பாடோ இல்ல நீங்க பாமக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த பிஜேபி போன்ற கட்சிகளோட செயல்பாடோ வன்னியர்களை அவ்வாறு பயன்படுத்துதா? தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு மசில் பவர் மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான். இந்த வரியா, இங்க ஒரு இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வரியா, பாரு இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு, அங்க வந்து ரகலை பண்றியா, இது பண்றியா, அவ்வளவு இவ்வளவு. இப்படிதான் இது. இவங்க பாஜக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் வன்னியர்களை அவ்வாறு தான் பயன்படுத்துது. அவரோட உண்மையான ஆற்றலையும் அவர்களுடைய உண்மையான அந்த உணர்வையும் அவர்களை நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணமும் இவர்கள் யாருக்கும் கிடையாது. ஆனா இவர்களோடு சேர்ந்து இன்னைக்கு வன்னியர்களோட நிலைமை என்பது படு மோசமாக இருக்கிறது. வன்னியர்களும் பாமகவை விட்டு பாமகவுடைய விஷன்ல இருந்து விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு பாமகனால ஜெயிக்க முடியல. வன்னியர் பெல்ட்ல தான் ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கா கோட்டையாக இருந்த பாமக இன்னைக்கு வன்னியர்கள் மத்தியிலே ஜெயிக்க முடியல. வெவ்வேறு கட்சி வன்னியர்களாக மாறிட்டாங்க. சரி, பண்பாட்டு ரீதியான அரசியல்னாச்சும் பாமகவோட இடம் அதிகமா இருக்குமான்னு பார்த்தா பண்பாட்டு இடத்துலயும் வந்துட்டு RSS பிஜேபி வந்துருச்சு. இப்படி இருக்க குங்குமம் இப்படி வேற மாதிரி என்னென்னலாம் போகுது. ஜெய் ஹனுமான்ங்கிறான். ஹனுமானா என்னப்பா சொல்ற? இப்ப நம்ம திரௌபதி அதுன்னு சொல்லிட்டு இருப்போம், என்னப்பா ஹனுமான் அப்படி இப்படின்னு போற. நான் ஜெய் ஆஞ்சநேயாங்க. ஓ ஆஞ்சநேயாவா? ஜெய் ஸ்ரீராமுங்க. என்னது ஜெய் ஸ்ரீராமா? யாருப்பா நீ? நான் வடக்குல இருந்து வந்தேங்க. நீ வன்னியர் இல்லையா? நான் சத்திரியருங்க. எந்த ஒரு ரஜபுத்திர வீரருங்க அப்படின்ட்டு அப்புறமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னது? இவங்களுடைய பார்வை அப்படியே மாறி இந்திய தேசியம், தமிழ் தேசியம் பேசிய மண்ணு, தமிழ் தேசியம் பேசிய மக்கள், தமிழ் தேசியத்திற்காக களப்பலியான மக்கள், ஃப்ரண்ட் லைன்ல இருந்து போராடினவங்க இன்னைக்கு இந்திய தேசியம் அதுன்னு பேசி, அதையும் இந்திய தேசியம் பேசாம ஹிந்து தேசம் பேசி பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது அவரை உறுத்துது. அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவரு நிம்மதியா நம்ம சமூகம் எப்படி இருக்கணும், எப்படி மாறி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படி அது மாறல. அது வேற மாதிரி மாறி இருக்கு. அந்த விரக்தி அவரை எப்படியாவது அதை சரி செஞ்சணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு அவர் பையன் கிட்ட கேட்கிறாரு, இப்போ இவங்களோட சவகாசம் வேணாம், இவங்களை எதிர்க்கணும், நம்ம பாஜகவோட நம்ம சவகாசம் வச்சுக்க கூடாது, நம்ம இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா அன்புமணி அதை கேட்கல. ஏன் எதிர்க்கணுங்கிறீங்க? அவங்கதான் மத்தியில ஆட்சியில இருக்காங்க, 3வது முறையா இருக்காங்க. எதுக்கு எதிர்த்து நம்ம கூட சண்டை போட்டுட்டு என்ன? பிராக்டிகலி அப்படி யோசிக்கிறது ஒரு மாடர்ன் டைம்ஸ்ல அன்புமணி அப்படி யோசிக்கிறது கரெக்ட் தானங்க? அவருக்கு அது கரெக்ட், மக்களுக்கு அது கரெக்டா? மக்களுக்கு கண்டிப்பா கரெக்ட். மக்களுக்கு பிரச்சனைங்கிறதா ராமதாஸ் உணர்றாரு. அன்புமணிக்கு கரெக்ட் தானே பாரி? அன்புமணியோட தனித்துவமான தனிப்பட்ட செல்ஃபிஷான சில விஷயத்துக்கு அது ஓகே. பட் மக்கள் தானே பார்க்கணும். மக்களை பாத்துக்கிறதுக்கு தான் அன்புமணியை கொண்டு வந்து இவர் உட்கார வைக்கிறாரு. இவர் மக்களை பாத்துக்கலைங்கிறதானே பிரச்சனையா இருக்கு. தலைமை பண்பு இவருக்கு இல்லைன்னு இவர் ஏன் வருத்தப்படுறாரு? ஏன்னா ஒரு தலைவன் மக்களுடைய பிரச்சனையிலிருந்து யோசிப்பான், தன்னுடைய பிரச்சனையில இருந்து யோசிக்க மாட்டான். நமக்கு என்ன ஆயிரும் யோசிக்க மாட்டான். மக்களுக்கு அங்க என்ன பிரச்சனை, மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதான் யோசனை. நமக்கு என்ன பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சானா தலைமையா இருக்க முடியுமா? செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும். அந்த செல்ஃப்லெஸ்ஸான கேரக்டர் அன்புமணிக்கு இல்லாமல் நம்ம வளர்த்து விட்டோமேனு அவரே நொந்து கொள்கிறார் ராமதாஸ் அவர்கள்.
அதை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. இதை ஒரு மகனாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவை இந்த அளவுக்கு ஏக விடுறதோ, அப்பாவை கலங்க விடுறதோ அது ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு. அது உங்களை வந்து இன்னைக்கு வேணா, நான் இப்பவும் சொல்றேன், ராமதாஸ் அவர்கள் வயதாகி விட்டது. இன்னைக்கு பாமகவோட பல இளைஞர்கள் அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த எதிர்காலம், அவர் பின்னாடி தான் இருக்கலாம்னு கூட நினைக்கலாம். உறுப்பினர் பதவி நீக்கிடுவாங்க, பதவி போயிடும். புரியுதா? நான் இப்படி கேட்கிறேன், அப்பாவா மகனுக்கு முடிசூடுறது தமிழர் மரபு தான். ஆனா அப்பாவை விரட்டி விட்டுட்டு ஆட்சியை பிடிக்கிறது வந்து தமிழர் மரபா? முகல் இது மாதிரி இருக்குது. அது அப்படி இருக்கக்கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது, நம்ம நாட்டுக்கும் ஆகாது, உங்க கட்சிக்கும் ஆகாது கண்ணு அப்படிங்கிறீங்க. அதனால அன்புமணி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வரணும், அப்பாவோட மனசை புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேருமே நம்மளை விட வயசுல பெரிய அளவு மூத்தவங்க தான். இவங்களுக்கு அறிவுரை சொல்றோம்னு நினைச்சுக்க வேண்டாம். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில பாருங்க, உங்களை எப்படி பார்ப்பாங்க. இறங்கி வாங்க, அப்பா கிட்ட பேசுங்க, அவருடைய விருப்பம் என்னன்னு கலந்து பேசுங்க. உங்களோட தனிப்பட்ட ரீதியான நலன்களை கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு மக்கள் நலனிலிருந்து யோசித்து பாருங்கள். உங்கள் அப்பாவுடைய சிந்தனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா உங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க, எனக்கு புரியுது. உங்க இடத்துல இருந்து நீங்க யோசிக்கும் போது இப்ப பிஜேபியை பகச்சுக்கிறது பிரச்சனை, கேஸ், அதாவது வந்து கேஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா பாஜகவுக்கு துணையாக நீங்க நின்னீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரும். இதுதான் பாஜக, இதுதான் விஷசக்தி. அதனால புரிஞ்சுக்கோங்க, பாஜகவுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாஜக ஒருபோதும் எந்த இது இவங்க சமூகத்துக்கு மட்டும் இல்ல, வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த சமூகம் எல்லாம் பாஜகவை நம்பிக்கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவதிப்படுவார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லா சமூகத்திலயும் ஒரு வாட்டி எல்லாரையும் தலைவராக்குறாங்களே, அந்த எல்லாருமே யாரெல்லாம் உள்ள போயிட்டு பாஜக சப்போர்ட் பண்றாங்களோ எல்லா சமூகம், என்னுடைய சமூகத்தையும் உட்படுத்தி தான் நான் சொல்றேன், எல்லா சமூகத்துக்கும் இது பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க, வெளியில வாங்க, பாஜகவோட நிக்காதீங்க. பாஜக ஒருபோதும் உங்கள் உரிமைக்காகவும் உங்களுடைய அடையாளத்திற்காகவும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் எந்த நல்லதையும் செய்ய போறதில்லை. அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அரசியலுக்கு வாங்க. அன்புமணி அவர்கள் அது உணர்ந்து கொள்ள வேண்டும். உணரவில்லை என்றால் உங்க அப்பா பயப்படுறது என்ன தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடும். அதை தான் அவர் மனசுல, அவரோட கவலையே நீங்க தான் திரும்ப முடிச்சு விட்டுருவாங்க. உங்களையும் முடிச்சு விட்டுருவாங்க, உங்க சமூகத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. பாஜக அப்சர்வ் பண்ணிக்கோல, எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தப்ப அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒன்னு அன்புமணி, இன்னொன்னு பாமக. இப்ப 2 பிள்ளைகள்ல எந்த பிள்ளைய காப்பாத்துறதுன்னு அவர் யோசிக்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா 2 பிள்ளையும் காவு வாங்கிரும் பாஜக. அந்த செவரு அப்படிப்பட்ட செவரு. அததான் நான் இங்க சொல்றேன். சொல்லிட்டோம் மனசுல பட்டதை, புரிஞ்சுக்கிறவங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பரிநியாயமா இருக்கு, புரிஞ்சுது, ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சந்தேகத்தின் கேள்வியும் எழுப்புது. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ தந்தையும் மகனும் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு பிடிச்ச மாதிரி அதிமுக கூடயும் மகனுக்கு பிடிச்ச மாதிரி பாஜக கூடயும் தானே சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. இப்ப என்ன பிரச்சனை என்னன்னா, பாஜகவோட சேர்ந்து அதிமுகவே மூழ்கிற கப்பல்ல தான் ஏறி இருக்கு. நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இங்க புரிதல் நம்ம ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தமிழர் வெர்சஸ் தமிழர் அல்லாதவர்ங்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் இங்க அரசியல நீங்க புரிஞ்சுக்கிறது. திராவிடம்ங்கிறது என்ன? தமிழர் அல்லாதவர்கள் நம்ம உரிமைகளை பறிப்பது தான் திராவிடம். இப்ப பாஜக என்ன? அது ஏதோ பவன் கல்யாணம் கூப்பிட்டு வச்சு பண்றாங்க. பவன் கல்யாணம் தானே கூப்பிட்டு வராங்க. தமிழனான அண்ணாமலை தமிழன் தான், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அவர் பச்சை கவுண்டர் தான். அவரோட கிளையில இருந்து அவரோட கிளை உறவினர்கள் கூட என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அவர் தமிழர் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அவர் ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னது விமர்சனம் நம்ம வைக்கிறோம். அவர் வந்து நம்ம வெறுப்பாச்சுன்னா அதை சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா அங்க ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்லும் போது உங்க தமிழ் உணர்வு எங்க போச்சு? அதை அடகமான வச்சுட்டு தானே ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்றீங்க. அந்த விமர்சனம் எங்களுக்கு இருக்கு. ஆனா பிறப்பால ஒரு பச்சை தமிழர், அவர் வந்து ஒரு கவுண்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் அந்த விமர்சனத்தை ஏன் முன்வைக்கிறேன்னா ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னதுனால. இப்ப அந்த பச்சை தமிழரான அண்ணாமலை பவன் கல்யாணம் வரும்போது என்ன சைடு கிக் மாதிரி மாறிட்டார், ஓரம் கட்டப்படுறாரா? அப்ப அண்ணாமலை மேல குதிரை சவாரி ஏறுறீங்களா இல்லையா? அண்ணாமலை இந்த நேரத்துல அண்ணாமலையா பாக்காதீங்க, ஒரு தமிழனா பாருங்க. அப்படிதான் பார்க்கணும். இவருதான் இப்ப நீங்க நயினாரும் இருப்பாரு நீங்க நம்புறீங்க, இருக்க மாட்டார். நயினாரும் ஓரம் கட்டப்படுவார். வட இந்தியால இருந்து வேற ஏதாவது மைனார் வருவார், அவரை வைப்பாங்க. இதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, பிஜேபி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். அவங்க உங்களை வந்து ஒரு லீடரா அவங்க ஒருபோதும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை முகமூடிகளா பயன்படுத்தி அவங்க தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்க பார்ப்பாங்க. நான் இன்னும் சொல்றேன், இந்த ஹிந்து பரிசுத்தா ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டுல ஒரு ஆள் ஒருத்தர், அவரும் ஒரு இவர் தான், நம்ம ஒரு தெலுங்கு சுந்தர தெலுங்கு ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு வந்து ஹலால் ரிவ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே ஹோட்டல்ல சாப்பிட்டாரு. அவர் இருக்காருல்ல, அவரு
முருகனுக்கு விழா நடக்கும்போது ஒரு இது சரி நரிக்குறவர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இவங்கதான் முருகருடைய சந்ததிகள் இவங்க குடும்பத்துல இருந்தா முருகன் வந்தாராம் நரிக்குறவர். புரியுது. இது எவ்வளவு பெரிய தமிழ் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கை தெரியுமா? அப்படியே ஒரு கல்வெட்டுல பதிச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கோங்க, வருங்கால சந்ததிகள் படிச்சு புரிஞ்சுப்பாங்க. நரிக்குறவர்கள்லாம் முருகனை வழிபடுற பழக்கமே கிடையாது. இப்ப மேபி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவங்க வழிபட்ட ஆரம்பிச்சுக்கலாம். அவங்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. குற்றால குறவஞ்சி கூட கன்பார் பண்ணிட்டாரு அவரு. அது தமிழ் குறவர்களுங்க. தமிழ் குறவர்கள் வேற, நரிக்குறவர்கள் வேற. நரிக்குறவர்களோட உண்மையான பேர் வந்து நக்காலே. நக்காலேங்கிறது அவங்களுடைய சமூகத்துடைய பேரு. அது அது மராட்டிய பகுதியிலிருந்து வரக்கூடிய அவங்க ஒரு வேட்டை சமூகம், ஒரு பழங்குடி மக்கள். அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா முருகன் அவங்க குடும்பத்தில இருந்து வந்தவர்னு சொல்லி தமிழ் குறவர்களோட வரலாறு அழிக்கிறவர் யாரு? தமிழர் அல்லாதவர். இது என்ன தெரியாதா? இத பத்தி இது கூட தெரியாதா? ஏன் அவங்க தமிழர்களே கிடையாது, அவங்க பேசுற மொழியும் தமிழ் கிடையாது, அவங்க வேற மொழி, அவங்க பேசுறது ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழி. அது அவங்களோட மொழி வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல தான் வருது. ஓப்பனா சொன்னா அவங்க பேசுற மொழியில சில வார்த்தைகள் ஆங்கிலத்தோட ஒத்து போகும். அதுதான் உண்மை. அவங்கள பாத்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு செம்பட்ட முடி இருக்கும், கண்ணு வந்து பூனைக்கண்ணு இருக்கும், ப்ளூ ஐஸ் இருக்கும். காரணம் என்ன? அவங்க அந்த பகுதியில இருந்து அப்படியே படிப்படியா இறங்கி வரக்கூடிய ஒரு மக்கள். அவங்க இன்னைக்கு பொருளாதாரத்துல இதுல அவங்க மேல நமக்கு எந்த வித காழ்ப்பும் கிடையாது. அவங்க பாவம் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அவர்களுக்கும் முருகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது தமிழ் குறவர்களுடையது. தமிழ் குறவர்களோட அடையாளமாக இருக்கக்கூடிய முருக கடவுளை நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு நரிக்குறவர்களோட உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரா இல்லையா வீடியோ? அப்ப இவங்களுடைய அரசியல் எந்த லட்சணத்துல இருக்குமா? அதே போல முருகனுக்கு விழா எடுத்துக்கிட்டு முருகனுடைய வேல்ல ஹிந்தில ஓம் போட்டிருந்தாங்க. அந்த வேலோட ஷேப்பே டிஃபரெண்டா இருக்கு. மாதிரி வேல் என்னடா ஓமுக்கு பதிலா 30 போட்டிருக்கீங்க, அது ஹிந்தி ஓம். எரிச்சல் வருமா வராதா? முருகனுக்கு ஓம் போடுவோம், அதுல வந்து 30ன்னு போட்டு விட்டு அது வந்து ஹிந்தியில போட்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வேலை. இதுதான் பாஜக. இதனாலதான் நம்ம அதை ஆதரிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் உள்வாங்க வேண்டும்ங்கிறத நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. பாஜக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுது. அந்த சோசியல் இன்ஜினியரிங்ல ஒரு பொழுதும் தமிழ் சமூகத்திற்கு ஆதரவாக அவர்கள் எதையும் செய்யறதில்லை. ஆனா தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை அவங்க வசம் வைத்துக்கொண்டு தமிழ் சமூகங்களை தமிழர்களுடைய அரசியலுக்கே எதிராக பயன்படுத்துவதுதான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல். அதுல இருந்து வெளியில வாங்க. தமிழ் தேசியத்தை நோக்கித்தான் தமிழ் குடிகள் ஒருங்கிணையணும். இதுதான் நம்ம வைக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு சமூகமா வன்னியர் சமூகத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி பறையர் சமூகமும் இருக்காங்க. ஏதாவது ஒரு காணொலியில வந்து பறையர் சமூகத்தை பத்தியும் அவங்களுக்கு உண்டான தலைவர்கள், அவங்களுக்கு உண்டான அரசியல், அவங்களை எப்படி பிரித்தாள ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியில விளக்குனீங்கன்னா அதுவும் ரொம்ப உபயோகமா இருக்கும். நன்றி பாரி. நன்றி.